படம் ஓபன் பண்ண உடனே நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. நியூயார்க் சிட்டில உள்ள நியூஸ் சேனல் எல்லாமே ஒரு விஷயத்தை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அமேசான் காட்டுக்கு காட்டுவாசிகளோட வாழ்க்கை வரலாற படமாக்கத்துக்காண்டி ஒரு 4 பேரை நியூயார்க் டெலிவிஷன் பிராட்காஸ்ட் கம்பெனி அனுப்பி வச்சாங்க. அப்ப காட்டுக்குள்ள போன 4 பேரும் இன்னும் திரும்பவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கைடா போன 2 பேத்துக்கும் என்ன ஆச்சுன்ற விஷயமும் தெரியல. அவங்கள மீட்பு படையும் ராணுவமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க காட்டுக்குள்ள எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோட தான் இருக்காங்களான்னு எதுவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ டாக்குமெண்ட்ரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரியை கிரியேட் பண்ணா போய் அவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இதனால அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க ஹெல்ப் கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்போ இவரு அமேசான் காட்டுக்குள்ள போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரு போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை மீட் பண்றாரு. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரு தான் இந்த சோல்ஜர்ஸ் டீமோட கேப்டன். அதாவது தொலைஞ்சு போன 4 பேர்த்த ஒரு மீட்பு படையினரும் ஒரு சோல்ஜர்ஸ் டீமும் தேடுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் டீமோட கேப்டன் இவரு தான். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட போக போற 2 டூரிஸ்ட் கைடையும் நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்க காட்டுவாசி இனத்தை சேர்ந்த ஒரு காட்டுவாசிய பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. இவன் மூலமா தான் காட்டுவாசிகள் தங்குற இடத்துக்கு போக போறாங்க. இப்போ எல்லாருமே அமேசான் காட்டுக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உள்ள நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. பிணைய கைதியா இருக்கிற அந்த காட்டுவாசி இவங்க எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு எலும்பு கூட கவனிக்கிறாங்க. அந்த எலும்பு கூடு அழுகி அந்த எலும்பு கூடு மேல புழுவா பூத்து கிடக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோ சகிக்க முடியாம வாந்தி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது தூரத்துல நின்னு ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அங்க ஒரு காட்டுவாசி ஒரு பொண்ணை நிர்வாணமா இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்த அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்றான். அந்த அக்கிரமத்தை பார்த்து நம்ம ஹீரோ தடுக்கலான்னு சொல்லி போறாரு. ஆனா நம்ம ஹீரோ கூட வந்த டூரிஸ்ட் கைடு இதெல்லாம் தடுக்காதீங்க, இதெல்லாம் உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்தியை காட்டி உட்கார வச்சிடறாரு. இறந்து போன அந்த பொண்ணை படகுல ஏத்தி இவன் எங்கேயோ கொண்டு போறான். அதுக்கப்புறம் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு கிராமத்தை அடையறாங்க. ஆக்சுவலி அந்த காட்டுக்குள்ள 3 காட்டுவாசி கிராமம் இருக்கும் போல. இப்படி இருக்கிற இந்த காட்டுவாசி கிராமத்தை நம்ம இப்படி பேர் சொல்லி வச்சுப்போம். மொதல் கிராமத்தோட பேர் ஏ, 2வது கிராமத்தோட பேர் பி, 3வது கிராமத்தோட பேர் சி. இப்ப இவங்க போறது மொத கிராமம், அதாவது ஏ கிராமம். இவங்க எல்லாருமே அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காட்டுவாசிங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்படி பயந்துகிட்டு இருந்த அந்த காட்டுவாசிங்க ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட ஏதோ ஒரு வேதனைய வெளிப்படுத்துறாங்க. அங்க ஒரு இடத்துல இவங்க இனத்திலேயே ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட டெட் பாடியை காமிச்சு கதறி கதறி அழுது இவங்க கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம ஹீரோக்கு புரியுது. அவங்க நம்மள மாதிரியான மனுஷங்க கிட்ட ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்டதுனால ரொம்பவே வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. அந்த வேதனையை தான் இப்ப இவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க கிராமத்துக்கு போயிட்டு இவங்க கிராமத்துல கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அங்கிருந்து நடைய கட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு மொத கிராமத்துல அந்த டீம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2வது கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பி கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பேரும் சி கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பேரும் சண்டை போடுறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சி கிராமத்தை சேர்ந்தவங்க உடம்பு ஃபுல்லா கருப்பு கலர்ல பெயிண்ட் மாதிரி எதையோ பூசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க தரையில மட்டும்தான் வாழ்வானுங்க. பி கிராமத்தை சேர்ந்தவங்க உடம்பு ஃபுல்லா வெள்ளை கலர்ல ஏதோ பெயிண்ட் மாதிரி பூசிட்டு இருப்பாங்க. அவனுங்க ஒன்லி மரத்து மேல மட்டும்தான் வாழ்வானுங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட போறானுங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்க உடனே ஒரு கன் ஷூட் அவுட் நடத்துறாங்க. இதனால சி கிராமத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து தெறிக்க அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலா இந்த சி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்பவே கெட்டவங்க போல. அதனாலதான் இவங்க பி கிராமத்தை சப்போர்ட் பண்ணி சி கிராமத்து மேல கன் ஷூட் அவுட் நடத்துறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் பி கிராமத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே மரத்து மேலதான் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மரத்துக்கு கீழே தங்க மாட்டாங்க, ஒன்லி மரத்துக்கு மேலதான் இருப்பாங்க. இப்போ அந்த காட்டுவாசி கும்பலோட சேர்ந்து இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குளிக்கலான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க ஒரு குட்டைக்கு போறாரு. அங்க குளிச்சிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து ஒரு சில காட்டுவாசி பெண்களும் குளிச்சிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பெண்களோட சேர்ந்து ரொம்பவே குதூகலமா இருக்காரு. அப்புறம் முதல்ல அந்த பெண்கள் குட்டையை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னத்தை பார்த்து பயந்து கத்துறாங்க. என்னடா ஏதோ இவங்க பயந்து கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு 3 எலும்புக்கூடுகள் இருக்கு. ஆக்சுவலா அந்த எலும்புக்கூடுகள் வேற யாரோடதையும் கிடையாது. டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட எலும்புக்கூடு தான். அவங்களோட எலும்புக்கூடுகளோட சேர்த்து அவங்களோட கேமரா,
மற்றும் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த திங்ஸையும் கேமராவையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவரு திரும்பியும் அந்த பி கிராமத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ கையில ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருக்காரு. அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து ஒரு சாங்கை பிளே பண்ண அதை எல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்க காட்டுவாசிங்க எல்லாருமே குதூகலம் ஆகுறாங்க. அதே குதூகலத்தோட ஒரு பச்சை மாமிசத்தை சாப்பிட வேண்டி இவங்க கிட்ட தராங்க. அதை இவனும் சாப்பிட்றான். அப்படியே கட் பண்ணி இவன் நியூயார்க்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. அமேசான் காட்டுக்குள்ள டாக்குமெண்ட்ரி எடுக்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேமராவையும் ஒரு சில திங்ஸையும் திரும்பி எடுத்துக்கிட்டும் வந்துட்டாங்க. இப்போ இவரை அனுப்பி வச்ச தனியார் தொலைக்காட்சி எம்டி இவர்கிட்ட பேசுறாரு. நீங்க காட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த கேமராவை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க டெலிகாஸ்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த கேமரால ரெக்கார்டிங்ல இருக்க முழு வீடியோ நான் பார்த்துட்டு தான் திருப்பி தருவேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்பவே பழைய கேமரான்றதுனால பிலிம் போட்டு தான் எடுக்க முடியும் போல. சோ அந்த கேமராவை ஒருத்தட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கேமரால இருக்க பிலிமை ஒவ்வொன்னா இவர்கிட்ட காமிக்கிறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இவங்க காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுல இருந்தே வீடியோ எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப மொத்தம் 6 பேர் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 பேர்த்தையும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்களோட டூரிஸ்ட் கைடான ஒருத்தவருக்கு பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்சதுனால விஷம் தலைக்கு ஏறாம இருக்கிறதுனால என் காலை வெட்டிடுங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து அவரோட காலை வெட்டிடுறாங்க. கால்ல இருந்து நிறையவே ரத்தம் போகுது. அதனால அவர் இறந்தும் போயிடுறாரு. காட்டுக்குள்ள போன 6 பேர்ல ஒருத்தர் காலி, இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து முதல்ல ஏ கிராமத்துக்கு போறாங்க. அங்க போய் மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. போன இவங்க சும்மா டாக்குமெண்ட்ரியை மட்டும் எடுத்துட்டு வர வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அங்க ஒரு சில சிலுமிஷம் எல்லாம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஒரு சில காட்டுவாசி கும்பலை கண்ணை காட்டி பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நெருப்பை வச்சு அங்க இருக்க குடிசையெல்லாம் கொளுத்தி விடுறது, அவங்க வளர்க்கக்கூடிய பன்னிகளை எல்லாம் சுட்டு கொல்றது, இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பண்ண சிலுமிஷத்துல ஒரு குடிசை முழுசா எரிஞ்சு அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பல காட்டுவாசிகள் இறந்து போறாங்க. இவங்க இதோட நிறுத்தாம என்ன பண்றாங்கன்னா அந்த காட்டுவாசி கூட்டத்துல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அந்த காட்டுவாசி கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு சில காட்டுவாசி பெண்கள் எல்லாம் பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை இவனுங்க பக்கத்துல போய் வீடியோ எடுக்கிறாங்க. இவங்கள காட்டுவாசிங்க வீடியோ எடுக்காதீங்க போங்க போங்கன்னு எவ்வளவோ விரட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து இவங்க வீடியோ எடுத்து அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வீடியோ வழியா பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் அந்த தனியார் தொலைக்காட்சி எம்டி கிட்ட போய் பேசுறாரு. நான் உங்ககிட்ட கண்டிப்பா அந்த வீடியோவை தரேன், ஆனா முதல்ல அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அந்த கொடூரத்தை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் அவரு அவங்களை எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்றாரு. அவங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கறதுக்காண்டி வராங்க. அவங்க கிட்ட அந்த வீடியோவை அவரு போட்டு காட்டுறாரு. இப்பதான் நமக்கு அவங்களுக்கு கடைசியா என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவங்க காட்டுவாசிகளை கண்ணை வச்சு பயமுறுத்தினது, காட்டுவாசிகளோட குடிசையை எரிச்சது, கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணை வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம இதுக்கும் மேல ஒரு கொடூரத்தை பண்ணிருக்கானுங்க. என்னன்னா அந்த காட்டுவாசிகள்ல இருக்கிற ஒரு பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை குச்சியில சொருக்கி விட்டுருக்கானுங்க. கடைசியில அந்த காட்டுவாசிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அங்க கட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் அந்த தனியார் தொலைக்காட்சி எம்டியையும் காட்டுறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட மனசு ரொம்பவே கொதிக்குது. அதுக்கப்புறம் இவரு இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க, இந்த வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க இந்த டாக்குமெண்ட்ரியை ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடவே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. அங்க இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நினைக்கிறாரு. இப்பதான் தெரியுது உண்மையாலேயே யாரு காட்டுவாசிங்க யாரு நாகரிகமானவங்கன்னு. இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அவரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இத்தோட இந்த படமும் முடியுது.